லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறிகாட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிகாட்டும் ஆளுமைகள். ஆல்பர்ட் நோபல் டைனமைட் என்ற வெடிமருந்தை கண்டுபிடித்த அறிவு வித்தகர் அவர். அதை வைத்து பெரும் செல்வத்தை சேர்த்திருந்தவர். ஒரு நாள் அதிகாலை வழக்கம்போல் செய்தித்தாளை மேய்ந்து கொண்டிருந்தார். வாசித்து கொண்டிருந்தார். விஞ்ஞானி ஆல்பர்ட் நோபல் மரணம். தான் இறந்து போனதாக வந்த செய்தியை தானே வாசித்து அறிந்தார். அதிர்ச்சியால் உறைந்து போனார். அது தவறான செய்திதான் என்றாலும் உள்ளே சொல்லப்பட்டிருந்த அவரை பற்றிய குறிப்பு மேலும் அவரை அதிர வைத்தது, உறைய வைத்தது. பலரை அழிக்கும் டைனமைட் என்ற வெடிமருந்தை இவர் கண்டுபிடித்ததால் இவரை ஒரு மரண வியாபாரி எனலாம். வாசித்துவிட்டு நொந்து போனார் நோபல். தான் இறக்கும்போது இப்படி ஒரு பட்டமா? இவ்வளவுதான் எனது வாழ்க்கையா? சிந்தித்தார், செயல்பட்டார். அந்த டைனமைட்டை வைத்து சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் ஒன்று கூட்டினார். பரிசுகளை நிறுவினார். அவைகள்தான் இன்றைக்கும் உலகமே மதிக்கும் நோபல் பரிசுகள். அறிவியல் முயற்சிகளுக்கும் அமைதி முயற்சிகளுக்கும் தரப்படும் தரமான 5 பரிசுகள். அன்னை தெரசாவுக்கு தரப்பட்ட உலக அமைதிக்கான நோபல் பரிசும் இவர் நிறுவியதுதான். இன்றைக்கு அந்த ஆல்ஃபிரட் நோபல் ஒரு மரண வியாபாரி அல்ல, மனித நல விஞ்ஞானி. ஒரு அழிவு விஞ்ஞானி அல்ல, ஆக்க விஞ்ஞானி, அறிவு விஞ்ஞானி, அமைதி விஞ்ஞானி. பலர் வரலாற்றில் உயருகின்றனர். வெகு சிலரே வரலாற்றையே உயர்த்துகின்றனர். விவிலிய தேடல்கள். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு
இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீரளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி 7 பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியள்ளாகின்றாள். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. ஆண்டவர் கொல்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் சிந்திக்கவிருக்கின்ற ஒரு பகுதியானது 1 சாமுவேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விவிலிய பகுதியாய் இருக்கின்றது. திருவழிபாட்டில் நாம் பதிலுரை பாடல்களாக திருப்பாடல்களை தியானிப்பது வழக்கம். அதிலும் சில நாட்களில் நாம் விவிலிய பகுதிகள், அதாவது யாராவது பாடக்கூடிய அந்த ஒரு பாடல்களை நாம் தியானிப்பதும் வழக்கமாய் நாம் கொண்டிருக்கின்றோம். அப்படி இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கவிருக்கின்ற பாடல் அன்னாவினுடைய பாடல். சாமுவேலின் தாயாகிய அன்னா சாமுவேலை பெற்றெடுப்பதற்காக கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த ஒரு பகுதியாண்டு இருக்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது என்று அவர் பாடுகின்ற இந்த வேளை நமக்கும் இது புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் பாடிய அந்த பாடலை நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது. இந்த 2 பாடல்களையும் நாம் பார்க்கின்ற போது, அன்னாவினுடைய பாடலையும் அன்னை மரியாவினுடைய பாடலையும் பார்க்கின்ற போது, இந்த 2லுமே அநேக ஒற்றுமைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த 2 பாடல்களுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற போதும் கூட, தான் பெற்றெடுக்க போகக்கூடிய அந்த ஒரு குழந்தைகளுக்காக கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களாக இந்த 2 பாடல்களுமே அமைவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்னாவினுடைய பாடலை நாம் இன்றைய நாளிலே சிறப்பாக பார்ப்போம். அன்னா தான் வயது முதிர்ந்த காலத்திலே தனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என்று சொல்லி
வருந்தி கடவுளிடம் மன்றாடிய போது அந்த வருத்தத்தை போக்கக்கூடியதாய் கடவுள் அவருக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கின்றார். அந்த குழந்தையை கடவுளுக்கே அவர் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க கோவிலுக்கு கொண்டு வருகிற போது கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக தான் இன்றைய பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு நபர்களிடமும், அன்னாவிடமும் அன்னை மரியாளிடமும் நாம் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடியும். இந்த இருவருடைய குழந்தைகளும் ஒரு புதியதோர் அரசாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். சாமுவேலின் மூலமாக கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு புதியதோர் அரசாட்சியை, சவுல் என்கின்ற அரசர் மூலமாக அந்த மக்களை ஆளக்கூடிய ஒரு அரசரை கடவுள் சாமுவேல் வழியாய் கொடுக்கின்றார். அதே போல அன்னை மரியாளுடைய இடம் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கடவுளின் அரசு இந்த உலகிலே வருவதற்கு அவரை ஒரு மீட்பராக, ஒரு மெசியாவாக கடவுள் அனுப்புகின்றார். இப்படியாக இந்த இரண்டு நபர்களும், சாமுவேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும், இந்த மக்களுக்கு புதியதோர் அரசை கொண்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே இவர்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக இவர்களுடைய தாயார்கள் பாடிய இந்த ஒரு பாடலும் அந்த கடவுளுடைய அரசு எவ்வளவு வல்லமை நிறைந்த ஒரு அரசாய், எவ்வளவு கடவுளுடைய அன்பை மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அரசாய் இருக்கும் என்பதனை சுட்டிக்காட்டுவதாக இந்த ஒரு பாடலை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்னாவின் பாடலை நாம் பார்க்கின்ற போது, அன்னா கடவுள் தனக்கு கொடுத்த அந்த செல்வத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக நன்றி மட்டும் செலுத்தாமல், கடவுள் எப்பேற்பட்ட ஒரு அரசாட்சியை இந்த மக்களுக்கு கொடுக்க இருக்கின்றார் என்பதனையும், அவருடைய அரசில் இருக்கக்கூடிய வலியோருக்கு அவர் இரக்கம் காட்டுவராகவும், இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் இருப்பார் என்பதனை நமக்கு தெள்ளத் தெளிவாய் காட்டுகின்றார். இவருடைய பாடலை நாம் பார்க்கின்ற போது நாமும் கடவுளுடைய அந்த ஒரு அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் பெற்று அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அழைப்பாக இந்த ஒரு பாடல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு பாடலை இன்னும் அதிகமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், விவிலிய அறிஞர்கள் இதனை இந்த ஒரு உவமையாக தான் நமக்கு சொல்லித் தரார்கள். அன்னா தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையை கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வரும்போது பாடப்பெற்ற ஒரு பாடல் மட்டுமல்ல, இது ஒரு உருவகமாக, இஸ்ரேல் என்கின்ற நாடு ஒரு பெண்மணியாக, அந்த இஸ்ரேல் என்கின்ற நாடு விடுதலை அடைந்து கடவுளுடைய அரசாட்சியை சுவைக்கின்ற போது பாடுகின்ற ஒரு பாடலாக தான் இந்த ஒரு பாடல் இருக்கலாம் என்று சொல்லி விவிலிய அறிஞர்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். இப்படியாக கடவுளுடைய அரசின் கீழ் நாம் இருக்கின்ற போது, அவருடைய அரசாட்சிக்குட்பட்ட ஒரு மக்களாக நாம் வாழுகின்ற போது, அது எப்பேற்பட்ட ஒரு அன்பையும் பிறருக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமைகளை கலைந்து ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கும் என்பதனையும் நமக்கு தெள்ளத் தெளிவாய் காட்டுவதாக இந்த ஒரு பாடல் நமக்கு படம் எடுத்து காட்டுகின்றது. எனவே இன்றைய நாளிலே இந்த ஒரு மனநிலையோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் உம்முடைய அரசை எங்கள் மீது பொழிய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசராக எங்களை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது அரசுக்குரிய மக்களாய், உமது அரசை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய பிள்ளைகளாய் நாங்களும் வாழ நீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். செய்திகள். முதுமை என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கும் இறைவனின் அன்பை புதிதாக கண்டறிவதற்கும் நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்குமான அருள் நிறைந்த காலம் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 15 திங்களன்று நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்ற மைய பொருளில் ஜூலை மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ள 6வது உலக தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர்கள் தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, இறைவன் ஒவ்வொரு மனிதரையும் மறவாமல் அன்போடு நினைவில் வைத்திருக்கிறார் என்றும் வலியுறுத்தினார். நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்ற இறைவாக்கினர் எசாயாவின் இறைவார்த்தைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, தனிமை, புறக்கணிப்பு மற்றும் சமூக அக்கறையின்மையால் பல முதியவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும், குடும்பங்களிலும் முதியோர் பராமரிப்பு இல்லங்களிலும் சமூகத்திலும் பல முதியவர்கள் கவனிக்கப்படாமல் விடப்படுகின்றனர் என்ற வருத்தத்தையும் வெளிப்படுத்தினார். இந்நிலையில் தாத்தா
பாட்டிகளையும் தனிமையில் வாழும் முதியவர்களையும் நேரில் சந்தித்து அவர்களுடன் நேரம் செலவிடும் பழக்கத்தை இளைஞர்களும் குடும்பங்களும் புதுப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்த திருத்தந்தை அன்பும் அக்கறையும் நிறைந்த சந்திப்புகள் மூலம் இறைவனின் அன்பை அவர்களுக்கு உணர்த்த முடியும் என்றும் எடுத்து காட்டினார். மேலும் முதியோர் தங்களின் பலவீனங்களை கண்டு மனம் தளர வேண்டியதில்லை என்று கூறிய திருத்தந்தை வயது முதிர்ந்தாலும் அவர்கள் இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் நிலைத்திருப்பார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். கல்வி, சமூக நீதி மற்றும் மனித மேம்பாட்டிற்காக குறிப்பாக விளிம்பு நிலை மக்களிடையே சீரோ மலங்கரா திரு அவை ஆற்றி வரும் சேவைகளை பாராட்டிய திருத்தந்தை கிறிஸ்தவர்களின் வாழ்வும் அன்பு பணிகளும் நற்செய்தி அறிவிப்பின் மிகச்சிறந்த கருவிகளாக விளங்குகின்றன என்று கூறினார். ஜூன் 15 திங்களன்று ஐரோப்பாவில் வாழும் சீரோ மலங்கரா கத்தோலிக்கர்களின் முதல் மாநாட்டை முன்னிட்டு அத்திரு அவையைச் சேர்ந்த ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் குழுவினரை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, சீரோ மலங்கரா திரு அவை ரோமை திரு அவையுடனான முழுமையான திரு அவை ஒற்றுமையின் நூற்றாண்டை முன்னிட்டு மேற்கொண்டு வரும் ஆன்மீக புதுப்பிப்பு பயணத்தை பாராட்டினார். இந்த ஒற்றுமையை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய அருளாளர் மார் இவானியோஸ் மற்றும் மார் தியோபிலோஸ் ஆகியோரின் பங்களிப்புகளை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை மார் இவானியோஸை இயேசுவின் இதயத்திற்கு ஏற்ப வாழ்ந்த உண்மையான மேய்ப்பர் என்று வர்ணித்தார். மேலும் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக திரு அவையை உருவாக்க வேண்டும் என்ற அவரது தொலைநோக்கு பார்வையை புகழ்ந்த திருத்தந்தை மேலும் வார்த்தைகளால் மட்டும் அல்லாது நற்பண்புகளாலும் அன்பு பணிகளாலும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை மார் இவானியோஸ் உணர்ந்திருந்தார் என்றும் குறிப்பிட்டார். ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் ஜீரோ மலங்கரா கத்தோலிக்கர்களின் புலம்பெயர் சமூகத்தை பற்றி குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்களின் ஆன்மீக மற்றும் திருவழிபாட்டு மரபுகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்ததுடன் இதற்காக ஐரோப்பாவிற்கான முதல் முழுநேர திருத்தூது பார்வையாளராக ஆயர் மார்வோஸ் தாத்தியோஸ் நியமிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். யூதர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு, பாகுபாடு, துன்புறுத்தல் மற்றும் சகிப்பின்மையின் அனைத்து வடிவங்களையும் திரு அவை நிராகரிக்கிறது என்றும் பிளவுகளும் மோதல்களும் நிறைந்த இன்றைய உலகில் யூதர்களும் கத்தோலிக்கர்களும் பொதுநலனுக்காகவும் உலக அமைதிக்காகவும் இணைந்து செயல்பட அழைக்கப்படுகிறார்கள் என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 15 திங்களன்று நியூயார்க் நகரின் ஐக்கிய யூத மேல்முறையீட்டு கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அவர்களின் மனிதாபிமான சேவைகளை பாராட்டியதுடன் கத்தோலிக்க திரு அவைக்கும் யூத சமுதாயத்திற்கும் இடையிலான வலுவான உறவையும் மீண்டும் உறுதிப்படுத்தினார். வறுமையில் வாழ்பவர்கள், அகதிகள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக நியூயார்க், இஸ்ரேல் மற்றும் உலகின் 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் மனிதாபிமான உதவிகளையும் சமூக பணிகளையும் வழங்கி வரும் இவ்வமைப்பின் சேவைகளை பாராட்டிய திருத்தந்தை மனித மாண்பு, சகோதரத்துவ உணர்வு மற்றும் தேவைப்படுவோரின் நலனில் அக்கறை செலுத்தும் பொதுவான அர்ப்பணிப்பையே இச்சேவைகள் பிரதிபலிக்கின்றன என்றும் கூறினார். ஜூன் 15 திங்களன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கொரிய குடியரசின் அரசு தலைவரான லீ ஜேமியுங் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார் என்று திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. திருத்தந்தையுடனான சந்திப்பிற்கு பிறகு அதிபர் லீ ஜேமியுங் அவர்கள் திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரையும் சந்தித்தார். திருப்பிட செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது கொரிய குடியரசிற்கும் திருப்பிடத்திற்கும் இடையில் 1963ஆம் ஆண்டு, அதாவது 63 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நல்லுறவு குறித்து இரு தரப்பினரும் உரையாடினர். 1963 இரு நாடுகளும் நெருக்கமான உறவை பேணி வருகின்றன என்றும் இதன் வெளிப்பாடாக திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1984 மற்றும் 1989 ஆகிய ஆண்டுகளில் இருமுறை கொரியாவிற்கு வருகை புரிந்துள்ளார் என்றும் திருப்பிட செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.